ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் இந்த மெத்தடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு உண்மையிலேயே நடந்த ஒரு அனுபவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீஸில் இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டுங்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர். கோகோ பீட்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கோகோ பீட் அப்படிங்கிறது தென்னை நாரில் பண்ணுறத ஒரு கழிவு, அது ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு அந்த வாட்டரை சப்ளை பண்ணுறதுக்கு அது வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ அந்த வாட்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ விவசாய நிலங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை கோகோ பீட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர் எனக்கு கிடச்சிது. இந்த ப்ராடக்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி ஏரியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ப்ராடக்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்டர் வாங்கினதுக்கப்புறமா அந்த க்ரீஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பேமெண்ட் டேர்ம் நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டு. அண்டு பாக்கி 50% எப்படி அவங்க பே பண்ணுறாங்கன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ், அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 50% அட்வான்ஸ் பேமெண்ட் எனக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னருக்கான ஆர்டரு, அதாவது 2 40 ஃபீட் கண்டெய்னருக்கான ஆர்டர். இதில் பார்த்தீங்கன்னா 50% அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது ஒரு 3.5 லட்ச ரூபாய் எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ பேங்க்கில் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 3.5 லட்ச ரூபா வாங்கிட்டு அண்ட் தென் இசிஜிசியில் போய் பாக்கி இருக்கிற அந்த 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டேன் இசிஜிசி ஆஃபீஸில் போய். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய குட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஷிப் பண்ணிட்டேன். அந்த 2 கண்டெய்னருமே ஷிப் பண்ணிட்டேன். ஷிப் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டு கொடுக்குறாங்க. ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பில் ஆஃப் லேடிங், அதுக்கப்புறம் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஆரிஜின், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே எங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சாஃப்ட் காப்பி, ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சாஃப்ட் காப்பி இமெயில் மூலமாக நம்ம அனுப்பி வைக்கணும். இதுதான் நம்மளுடைய டேர்ம்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டை நான் உங்கள்கிட்ட இமெயிலில் நான் உங்களுக்கு காமிச்ச உடனே, இமெயிலில் உங்களுக்கு நான் அனுப்பின உடனே நீங்கள் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே எனக்கு பேமெண்ட்டை பண்ணிடணும், பாக்கி 3.5 lakhs அப்படின்னு நான் வந்து பேசியிருந்தேன் அவங்கள்ட்ட. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் இப்போ அனுப்பிட்டோம். அனுப்புனதுக்கு அப்புறம் கூட எனக்கு என்ன வரலை அப்படின்னா பேமெண்ட் எனக்கு வரலை ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம். ஸோ 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. அவங்க பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் பேமெண்ட்டே எனக்கு வரலை. நான் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் கேட்டேன், ஒரு 8th டேயில் எனக்கு பேமெண்ட் இன்னும் வரலை, நான் உங்களுக்கு குட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன், ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு இமெயில் பண்ணிட்டேன், இன்னும் நீங்கள் பே பண்ணல அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஃபோன்லேயுமே அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லையே நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோமே, பேலன்ஸ் பேமெண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன இது பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, வேர் இஸ் த மணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நாங்கள் பண்ணிட்டோம், இப்போ எங்கள்கிட்ட வந்து பேமெண்ட்டு பாக்கி கொடுங்க அப்படின்னா நான் எங்கள் வேர் இஸ் த மணி அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் என்ன பண்ண தெரியாமல் நேராக பேங்க்கில் போனேன். பேங்க்கில் போயிட்டு நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன், நம்ம பேங்க் மேனேஜர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, அங்கேருந்து எந்த பேமெண்ட்டும் வரலை அப்படின்ட்டார். இப்போது ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அங்கேயுமே எனக்கு ஒரு சரியான கிளாரிட்டி என்னுடைய பையர் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே இருந்து எனக்கு பேங்க்கில் இருந்துமே எனக்கு என்னென்னா ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பேங்க்கில் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பணம் அவங்க பே பண்ணவே இல்லை, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணம் பே பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக்கு திரும்பவும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் கழித்து திரும்பவும் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். பேங்க்கில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் உங்களுடைய ரிசிப்ட்டை எனக்கு அனுப்புங்க, நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த பேங்க் ரிசிப்ட்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க உடனே ஒரு ரிசிப்டையுமே எனக்கு அனுப்பி வச்சாங்க. பார்த்திங்களா நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த பேமெண்ட்டை பண்ணதில் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அதாவது அவங்க ஒரு பேங்க் மூலமாக பே பண்ணுறாங்க. அந்த பேங்க் மூலமாக பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியேட் பேங்க் வழியாக பாஸ் ஆகி நம்ம பேங்க்குக்கு வரும்.
அந்த இன்டர்மீடியேட் பேங்க்குன்னு ஒரு பேங்க், ஜெர்மனி பேங்க்கு அதில் மென்ஷன் பண்ணிருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இன்டர்மீடியேட் பேங்க்குக்கு நான் ஜெர்மனி பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ணேன். த்ரூ ஃபோன் காலே காண்டாக்ட் பண்ணேன். லக்கிலி அதில் ஒரு கை எடுத்துட்டார். அவர் அட்டன் பண்ணி என்கிட்ட ஜெர்மனிலேருந்து என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பேமெண்ட் வந்துருச்சு, நாங்கள் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டார். ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் என்னென்னா செக் பண்ணுறோம், அந்த பையருடைய க்ரெடிபிலிட்டி, பையர் வந்து ஜென்யூனான பர்சனாக இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய க்ரெடிபிலிட்டியை நாங்கள் செக் பண்ணுறோம். இந்த ஃபண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்ட்டாங்க என்கிட்ட. சரி, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். உங்கள் பையர் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம பையர்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட்டில் எப்படி சொல்லிட்டாங்க, இன்டர்மீடியேட் பேங்க் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். பட் அவங்க எனக்கு சொல்லலை. இது நான் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன், ஜெர்மனி பேங்க்கில் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் கழிச்சு தான், கிட்டத்தட்ட ஒரு 45 days கழிச்சு தான் என்ன ஆகுது அப்படின்னா, க்ரீஸில் இருக்கிற அந்த போர்ட்டுக்கு குட்ஸு சரக்கு போய் சேரப்போகுது. ஸோ அந்த சரக்கு போர்ட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, சரக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி. சரக்கு வந்த அந்த 45 days கழித்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மன் பேங்க்லேருந்து எனக்கு ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி இங்கே அனுப்பி விடுறாங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இதை ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்கிறதே யாராக இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பையராக கூட இருக்கலாம். அந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் அவங்களுக்கு 45 days கழித்து கையில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேங்க்கில் கூட பேசிடலாம், இன்டர்மீடியேட் பேங்க்கில் கூட பேசிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணது எப்போன்னா, எங்களுக்கு 45 days கழித்து அந்த போர்ட்டில் எங்கள் சரக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு கூட அவங்க பேசி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிஸ்னஸில் அந்த மணி டிரான்சாக்ஷனில் என்னனாலும் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும். எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு பணம் வந்துருச்சு. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது என் கையில் தான் இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நான் எப்போ தெரியுமா கொடுத்தேன், அவங்கள்ட்ட கொரியர் அனுப்பி வச்சேன். அது எப்போ அனுப்பினேன் அப்படின்னா, அந்த பேமெண்ட்டை நான் ஃபுல்லாக வாங்கினதுக்கப்புறம் தான். 45 days கழித்து எனக்கு ஆக்சுவலாக 7 daysல எனக்கு பேமெண்ட் தரேன்னு சொன்ன அந்த பையரு ஒரு 45 days கழித்து அந்த போர்ட்டுக்கு அவங்களுடைய குட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட அவங்க அதை கொடுத்தாங்க. சொன்ன டேர்ம்ஸ் படி அவங்க நடந்துக்கல. ரொம்ப டிலே ஆகி தான் எனக்கு பேமெண்ட்டு கிடச்சிது எனக்கு. ஸோ இதிலேருந்து நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எப்போவுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கிட்டேயுமே ஒரிஜினல் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டே கொடுத்துறாதீங்க, பேமெண்ட் வாங்காமல் கொடுத்துறாதீங்க. அப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டை வாங்காமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியாக குட்ஸை கிளியர் பண்ணி எடுத்திருப்பாங்க. எனக்கு 50% பேமெண்ட்டு தான் எனக்கு கிடச்சிருக்கும், எனக்கு ஒரு லாஸ் ஆகிடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு பணம் ஃபுல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் கொடுத்ததுனால எனக்கு பார்த்திங்கன்னா எந்த நஷ்டமும் இல்லை. ப்ராப்பராக அந்த ஷிப்மெண்ட்டை முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் பிஸ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இம்போர்ட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்போர்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா நடக்கும். ஸோ செகண்ட் டைம் பண்ணாலும் சரி, தேர்ட் டைம் பண்ணாலும் சரி, எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸை யார்டையுமே என்ன பண்ணாதீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிமானம். அது இருந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட்டு திரும்பவும் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் மெத்தடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய பையருக்கு அனுப்பி வைக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு அட்வான்ஸாக ஒரு 10% இல்லை 20% வாங்காமல் யாருமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இது ஹைலி ரிஸ்கி. நீங்கள் எதுவுமே வாங்காமல் நீங்கள் அவங்களுக்கு சரக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தெளிவாக ப்ராப்பராக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக நான் நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனல்லே நீங்கள்
என்னுடைய வீடியோஸ் மூலமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நிறையா வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஒன்லி வீடியோஸ். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்து ஏற்றுமதி தொழிலை உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் ஆஸ் அ பெய்ட் மெம்பர்னு இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நஷ்டம் இல்லாமல் எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிடணும். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டரை எடுக்காட்டினா கூட பரவாயில்லை, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நஷ்டமாகக்கூடாது. நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிபி மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டை ஒரு 10 15% ஆர் ஈவன் 50% வாங்கிடுங்க. எப்படியாச்சு வாங்கிட்டு பேலன்ஸுக்கு வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அந்த ரிஸ்க்கையுமே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி தொழிலில் டிபி மெத்தட் மூலமாக பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு வழிமுறை. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.